இன்றைக்கி இஎஃப்டியில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். டெய்லி கிளம்பும்போது நமக்கு லேட் ஆகிடுது. லேட் ஆனவுடனே ஒரு டென்ஷன் வருது இல்லையா? அந்த டென்ஷன் சமயத்தில் நம்ம எப்படி இஎஃப்டி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ கராத்தே சாப் எடுத்துகிட்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, நான் லேட்டாக கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு இப்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப இப்போ கோவமாக வருது, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கிறேன். ஐ லவ் மை செல்ஃப் தி வே ஐ ஆம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். சரியா? இங்கே டேப் பண்ணிக்கிட்டே இதை சொல்லும்போது இதை டேப் பண்ணிக்கிட்டே இப்போ நான் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு மறந்து போச்சுன்னா இதை ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து இதோட சேர்ந்து பண்ணுங்கள். ஸோ செகண்ட் என்ன செய்யணுன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த ஐப்ரோ பாயிண்ட்ஸ்க்கு, அதை எடுத்துகிட்டு என்ன செய்யணுன்னா, எனக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, எனக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, எனக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, எனக்கு அதனால டென்ஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப கோவம் வருது, எனக்கு எரிச்சல் வருது, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, நான் ரொம்ப தூங்கிட்டேன், ஏதோ ஒன்று நான் செஞ்சு தப்பாக செஞ்சுட்டேன், அதனால லேட் ஆகிடுச்சு, இல்லை மற்றவங்களால லேட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கவே இல்லை, நான் இந்த மாதிரியான பர்சனே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கலை, என் மேலே எனக்கு கோவம் வருது, மற்றவங்க மேலே எனக்கு கோவம் வருது, எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப கோவமாக வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கெட்ட பேர் வாங்கிடுவேணும்னு சொல்லிட்டு ஏதாவது மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது, பஸ்ஸையோ இல்லை காரையோ மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது, எனக்கு செய்ய வேண்டிய வேலை நின்று போயிடுமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு கோவமாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன், எப்படி மாறணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ்டாக கிளம்பினா நல்லாயிருக்கும், ஈஸியாக கிளம்பினா நல்லாயிருக்கும், ஜாலியாக கிளம்பினா நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸி தானே அது, நான் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணால் போதும், என்னால் ஈஸியாக கிளம்ப முடியும், என்னால் ரிலாக்ஸ்டாக கிளம்ப முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்னுடைய டெசிஷனை மாற்றி நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லா கம்ப்ளைண்ட்டையும் மற்றவங்க மேலே போடுறத விட்டுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தேன்னா நிச்சயமாக நாளையிலேருந்து என்னால் சீக்கிரமாக கிளம்ப முடியும். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி என்ன பண்ணலாம், இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது, ஸோ வர்றதை வரட்டும், வர்றதை வரட்டும், சமாளிப்போம், என்னால் எதையும் சமாளிக்க முடியும், என்னால் எதையும் சமாளிக்க முடியும், என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் சமாளிச்சுடுவேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும், நான் சமாளிச்சுப்பேன், நான் உணர்ந்துட்டேன், நான் உணர்ந்துட்டேன், நான் உணர்ந்துட்டேன், நான் சமாளிச்சிடுவேன், நான் இன்றைக்கி சமாளிச்சிடுவேன், கண்டிப்பாக நான் இன்றைக்கி சமாளிச்சிடுவேன், எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி. அவ்வளோதாங்க. நம்மளுடைய மைண்ட் வாய்ஸில் நம்மளை பற்றி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஓடுதோ அதையும் சொல்லிவிட்டு, நம்ம எப்படி அதை ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதையும் சொல்லிவிட்டு, நம்ம கடைசியில் நமக்கு எல்லாம் நன்மையாக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இந்த 8 பாயிண்ட்லேயும் டேப் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு, நீங்கள் நிஜமாகவே அந்த ஸ்டேட்டில் இருந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியில் இருக்கிற அந்த டென்ஷன், அந்த வைப்ரேஷன் எல்லாமே இறங்கி போயிருக்கும், கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. தெளிவாக இருக்கும்போது இன்னும் மேற்கொண்டு தப்பு பண்ணவே முடியாது, அந்த தப்பு நடக்காது. ஸோ அந்த தெளிவாகவும் அந்த கான்ஃபிடென்ஸாகவும் போகும்போது உங்களை பார்த்து உங்களை கேள்வி கேட்குறவங்களே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு உங்களை ரொம்ப கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போகும்போது அவங்க உங்களை விக்டிம் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வரும்போதும் இந்த இஎஃப்டி டெக்னிக்கை ஒரு 2 நிமிஷம் ஒரு ஓரமாக நின்று இதை அப்படியே டேப் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லைஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.